السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்கினிய தாய்மார்களே, சகோதரர்களே, புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைப்படி ஒரு வணக்கத்தை நாம் நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திலே அவனுடைய வேத வசனங்களிலிருந்தும் அவனுடைய தூதருடைய பொன்மொழிகளிலிருந்தும் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையால் நாம் இங்கெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, நாம் 2 தினங்களாக குர்ஆன் கூறும் உபதேசம் என்ற தலைப்பின் கீழ் ஷைத்தான் மனிதனுடைய எந்த அளவுக்கு ஷைத்தான் மனிதனுக்கு விரோதி என்பதை நாம் பார்த்து வந்தோம். இன்றைய நாளிலும் குர்ஆன் கூறக்கூடிய உபதேசத்தில் புறம் பேசுவதை தவிர்ப்போம். அதாவது நாவடக்கம். நம்முடைய நாவு இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம அடக்கமாக வச்சுக்கணும் என்ற செய்தியை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறையில் 17வது அத்தியாயத்தினுடைய 36வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ولا تقف ما ليس لك بعلم إن السمع والبصر والفؤاد كل أولئك كان عنه مسؤولا என்ற அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு கேட்டோம்னா, பேச்சு வழக்குல எது வேணுமானாலும் நம்ம பேசிடுறோம். ஆனா மார்க்கம் நமக்கு அந்த மாதிரி பேசுவதை வன்மையா கண்டிக்குது. மார்க்கம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அந்த மாதிரியான பேச்சுக்கள்லாம் உங்கள்கிட்ட எந்த தேவையற்ற பேச்சுக்கள் எதுவுமே இருக்கப்படாது அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். எதை பற்றி உங்களுக்கு தீர்க்கமான ஞானம் இல்லையோ அந்த பேச்சை நீங்க பேசாதீங்கன்ற அல்லாஹ் தஆலா. இன்னைக்கு நம்மள்ட்ட யாராவது அந்த மாதிரி பார்க்க முடியுதா? சர்வ சாதாரணமா நம்ம பேசிடுறோம். என்ன சொல்றோம்? நம்ம என்னப்பா இல்லாததையா நம்ம பேசுறோம், அப்படித்தான் நம்ம பேசிடுறோம். இல்லாததையா பேசுறோம், இருக்கிறதான பேசுறோம் அப்படின்னு நம்ம சொல்றோமா இல்லையா? மார்க்கம் அப்படி பேச சொல்ல இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, உங்க சகோதரனை பத்தி நீங்க அப்படி பேசாதீங்கன்றாங்க. அப்ப மக்கள் கேட்கறாங்க, யார சொல்லலாம், நாங்க பேசுறதுதான் அவர்கிட்ட இருந்தாலுமா அப்படின்றா. அப்ப நீங்க இல்லாததையும் பேசுவீங்களோ நீங்க ரசூலா திரும்ப கேட்கறாங்க. அதாவது நாங்க பேசுறது அவர்கிட்ட இருந்தாலுமா என்று சஹாபாக்கள் கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கறாங்க திருப்பி, அப்ப அவர்கிட்ட இல்லாததையும் நீங்க பேசுவீங்களோ என்று கேட்கறாங்க. அப்படி என்றால் அந்த மாதிரி பேச்சு இருக்கக்கூடாது. அதான் அல்லாஹ் சொல்லிக்காங்கிறாங்க, எதை பற்றி உங்களுக்கு தீர்க்கமான ஞானம் இல்லையோ அதை செய்ய தொடர வேணாம். நீங்க நிச்சயமாக மறுமையில செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றும் அதனுடைய செயல்களை பற்றி நாளைக்கே கேள்வி கேட்கப்படும் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம 2 பேர் நிக்கிறோம், 3வது ஒருத்தர் வந்துட்டான்னு சொன்னோம்னா நம்ம பேச்சு அப்படியே வளர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஆனா நம்ம இதை அறியாமையே நம்ம செஞ்சிடறோம். எல்லாருமே செய்யறோம். இதுல அவரு இவரு நான் நீன்னு சொல்லலாம் இல்லை, எல்லாருமே என்ன பண்றோம்னு கேட்டோம்னா சர்வ சாதாரணமா பேசிக்கிறோம். ஆனா அந்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம 2 நாளா பார்த்து இந்த மேப்படியானே கொஞ்சம் என்ன பண்றான், வேலையை செய்யறான். அவனே என்ன பண்றான், ஒரு படியை மேல ஒரு பாயிண்ட தூக்கி போட்டு பேசு அப்படிங்கிற மாதிரி அவனே இந்த வேலையை செஞ்சிடறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்ம கிட்ட அப்ப அந்த மாதிரியான பேச்சு வருதுன்னு தெரிஞ்சாலே நம்ம என்ன பண்ணுறோம், அல்ஹம்துலில்லாஹ்னு ஸலாத்தை சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டே இருக்கணும். நின்னாதானே பிரச்சனைங்கண்ணே, நம்ம நிக்க வேண்டியதே இல்லை. நம்ம நிக்காம அந்த இடத்த விட்டு நம்ம கடந்துடணும். கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப இந்த செய்தியை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, 49வது அத்தியாயத்தினுடைய 12வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இஜ்தனிபு கஸீரன் மினல் ظன்னி இன்ன பஅலல் ظன்னி இஸ்முன் வலா தஜஸ்ஸசு வலா யஅதபு பஅலுக்கும் பஅலா அய்ஹிப்பு அஹதக்கும் அன் யாக்குல லஹ்ம அஹீஹி மைத்தா ஃபகரிஹ்துமூஹு வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ தவ்வாபுர் ரஹீம். இந்த வாசகங்கள் நம்ம பலமுறை கேட்ட வாசகம் தான், இந்த சொல்லப்பட்ட வாசகங்கள் தான். நம்ம ஓதி இருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட அந்த செய்திகள் எல்லாம் நம்மளை விட்டு என்னாவது அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு போயிருது. அப்படியே
அல்லாஹ் எப்படிப்பட்ட ஒரு கண்டிப்பா இந்த வசனத்துல செய்யறான் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க, மூமின்களே, சந்தேகமான பல எண்ணங்கள்ல இருந்து நீங்க விலகிக்கிறீங்க. நீங்க என்னை பத்தி உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுது, என்னை பத்தி உங்களுக்கு ஒரு செய்தி தெரியுது. அந்த செய்தி உண்மையோ பொய்யோ யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, உங்க மனசுல அப்படியே பல விதமா அப்படியே ஓடிட்டே இருக்கும். அடே பாய் அப்படியா இருப்போறோம், பாய் இப்படியா இருப்போறோம், இப்படியா அப்படியா 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 சொல்லி செய்தி அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும் அப்படியே மனசுக்குள்ள. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான், சந்தேகமான பல எண்ணங்கள் நீங்க விலகிக்கிறீங்க. நீங்க ஏன் என்று சொன்னோம்னா, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எண்ணங்கள்லயே சில பாவங்களா இருக்கும். நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதிலே பாவம். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்லக்கூடிய வாசகங்கள் இதெல்லாம். நம்ம நினைக்கக்கூடிய அந்த நினைப்பே பாவமா இருக்குதுன்ற அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்கள் பிறருடைய குறைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, துருவி துருவி ஆராயாதீங்க. அவர் எப்படிப்பா, அவர் இப்படிப்பா, அதுவா இதுவா, அவங்க இப்படியா இவங்க இப்படியாங்கிற மாதிரி கேள்வி நமக்கு தேவையே இல்லை. யார் யார் என்ன செய்யறாங்க இந்த பூமியில, அவைகள் அனைத்தும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வும் அதையும் குர்ஆன்ல சொல்லிக்காங்க, சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான். பின்னாடி வரக்கூடிய வசனம் நம்ம பார்க்கலாம். அப்ப என்ன நம்ம செஞ்சாலும் சரி, நான் பேசுறது, நீங்க கேட்கறது, உங்க மனசுல ஓடுறது எண்ணம் எல்லாமே மலக்குகள் என்ன பண்றாங்க, பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் மலக்குகள் பதிவு செய்யப்படாமல் இல்லை என்பதை குர்ஆன் பட்டவர்த்தனமாக அவங்க சொல்லி காமிக்கின்றது. அப்ப அந்த எண்ணங்கள் அதிலேயே பல தவறுகள் இருக்குது. நீங்க என்ன பண்ணிடாதீங்க, துருவி துருவி அவரை பத்தி நீங்க ஆராயாதீங்க. அன்றி உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்ண தேவையில்லை, யாரை பத்தி எந்த பேச்சும் பேச நல்ல விதமாக அல்ஹம்துலில்லாஹ் என்ன பண்ணோம், பேசிட்டு கடந்து சென்றோம். நம்ம உள்ளத்துல கூட தவறா நினைக்க கூடாது. ஏன் முதல்ல சொன்ன வாசம் சொல்லுது, உள்ளத்தை பத்தியும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், கேட்பான். பார்வை, செவிப்புலன், உள்ளம். சுப்ஹானல்லாஹ். முதல்ல பார்த்த வசனம் என்ன சொல்லுது, பார்வையை பற்றியும் உங்களுக்கு நாளை கேள்வி இருக்குது, செவிப்புலனை பத்தியும் கேள்வி இருக்குது, உள்ளத்தை பத்தியும் கேள்வி இருக்கு. உள்ளத்துல நம்ம நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதை பத்தியும் கேள்வி இருக்குது. அப்ப கண்ணியத்துக்குரிய இப்ப நம்ம எந்த அளவுக்கு நம்ம பக்குவத்தோட இருக்கணும். ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டோமான அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காமிக்கிறேன் பாருங்க. இன்னைக்கு உங்க இவர் மனசுல ஒரு விதமான எண்ணம், உங்க மனசுல ஒரு விதமான எண்ணம், அவர் மனசுல ஒரு விதமான எண்ணம், என்னுடைய மனசுல ஒரு விதமான எண்ணம், இப்பதான் ஓடிட்டே இருக்குது. ஆனா சொர்க்கத்துக்கு போயிட்டோம்னா எல்லோருடைய மனசும் ஒரே மாதிரியே இருக்குமா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா எப்படி வச்சுக்கிறான் பாத்தீங்களா. ஆனா இந்த பூமியிலையும் என்ன பண்ணுங்க, உங்களால ஷைத்தான் இருக்கிறான, அவன் நம்மளை அப்படி வழி கெடுத்துக்கிட்டே தான் இருப்பான். எந்த விஷயமும் விட்டு வைக்க மாட்டான் நம்மளை. நம்ம ஏதாவது ஒரு நற்காரியம் பண்ணணும்னு நம்ம நினைச்சா கூட அங்க என்ன பண்ணுவான் அவன் தெரியுமா, அவன் விடவே மாட்டான். என்ன அந்த அளவுக்கு நீ சூபி ஆகிட்டியா, நீ ரொம்ப தெளிவாயிட்டீங்களா நீங்க, விட மாட்டான். அங்க எதையாவது ஒரு எண்ணத்தை உள்ளத்துல ஊடுருவி செய்து என்ன போனான்னு கேட்டோம்னா இது பண்ணிட்டுவான் நம்மளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, மனைவியோட இரவு 2 பேசி நிற்கிறாங்க. 2 சகோதரர் என்ன பண்ண, சஹாபாக்கள் போறாங்க, ரசூல்லாவை கடந்து போறாங்க. ரசூல்லா டக்குன்னு பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே சகோதரர் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னாங்க, இது என்னுடைய மனைவி சஃபியானாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த 2 சஹாபாக்களும் அப்படியே துடிச்சு போயிட்டாங்க. யார சொல்லலாம், உங்களையா அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷைத்தான் ஆதமுடைய மகனுடைய ரத்த நாளங்கள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான்பா. அட முகம்மது ரசூல்லா அன்னைக்கு ஒரு பெண்ணோட நின்னாருங்கிற எண்ணத்தை நாளைக்கு அவன் உனக்கு உண்டு பண்ணிடுவான். அவன் எப்படி பாருங்க, யாரு, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ். இதெல்லாம் ஏன் அப்படி, இந்த செய்தி ஏன் வெளியே வருது, நமக்கு தான் படிப்பின பாடம். இன்னைக்கு அப்படித்தான் ஆகி போச்சுது. அப்போ உங்களோட நாளைக்கு அவன் என்ன நினைப்பான், அவன் மனசுல என்ன ஏற்படும், அட அன்னைக்கு பார்த்தமா நைட்ல வரும்போது ரசூல்லா ஒரு பெண்மணியோடு நின்றுட்டு தார, அந்த எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். என்னுடைய மனைவி சஃபியா, முடிஞ்சு போச்சு, ஹலாஸ், இப்ப தெளிவா போயிருவேனே. ஆனா அவங்க பயந்தாங்க, அவங்க அந்த மக்கள் பதட்டப்பட்டாங்க. யார சொல்ல, உங்களையுமாண்டு இல்லப்பா, ஷைத்தான் இருக்கான் பாத்தியா, அவன் ஆதமுடைய மகனுடைய ரத்த நாளங்களை ஓடிட்டே இருக்கிறான். நாளைக்கு உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் வந்துடக்கூடாது, நான் அன்னைக்கு பார்த்தனே என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. ஏன், மனைவி மேல அவதூறு கூறினாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மேல போருக்கு போயிட்டு வரும்போது அவதூறு கூறினாங்களா இல்லையா? அட அல்லாஹ்வுடைய மனைவி, அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. அந்த மாதிரி எண்ணங்கள் எப்படி மாறிட்டு பாருங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன், மனிதனாகப்பட்டும் பலகீனப்பட்டு போனவன், அவனுடைய உள்ளங்களும் பலகீனமா தான் இருக்குது. நம்ம அதை பலப்படுத்திக்கணும். முடியலையா, அல்ஹம்துலில்லாஹ், வாயை பொத்திட்டு பேசாம போயிட்டே இருக்கணும். அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்லிட்டு இன்னும் ஒரு செய்தியை சொல்றான் பாருங்க இந்த இடத்துல, அல்லாஹு அக்பர். உங்கள எவராவது தன்னுடைய சொந்த சகோதரனுடைய செத்த பணத்தை சாப்பிட ஆசைப்படுவீங்களான்ற அல்லாஹ் தஆலா. சுப்ஹானல்லாஹ்.
எப்படிப்பட்ட வாசகம் பாருங்க. புறம் பேசுறது அல்லாஹ் எதுக்கு ஒப்பிடுறான்னு கேட்டோம்னா, உடைய சொந்த சகோதரனுடைய செத்த ஜனாச மாமிசத்தை திங்கிறதுக்கு நீங்க விரும்புவீங்கன்னு யாராவதுன்றான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எப்பேற்பட்ட வார்த்தை. அப்ப நீங்க அப்படி பேசுறீங்கன்னா அதுக்கு இதான் அர்த்தம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், நீங்க வெறுப்பீங்க அதை. நம்ம அதை விரும்புவோமா அதை? அட நம்ம திங்கிற கறியிலே மாமிசங்கள்லயே கொஞ்சம் கொழுப்புமா இருந்தா கொஞ்சம் நமக்கு பிடிக்காதுன்னா நம்ம ஓரம் கட்டுறதான் செய்யறோம், திங்க வச்சுக்கிறோம். ஆனா இது எப்படி விரும்புவான் மனுஷன்? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நீங்க அதை வெறுப்பீங்க. நீங்க இன்னும் நீங்கள் என்ன பண்ணிருங்க, அல்லாஹ் பயந்துக்குங்க நீங்கன்றான். நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக பாவத்திலிருந்து மீளுவதை அல்லாஹ் விரும்புறான்றான். ஏன்னா மனுஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளை பலகீனம் அல்லாஹ் படைச்சிட்டான். ஹொலிக்கல் இன்சானும் லைஃபா அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பலகீனமா படைச்சதின் காரணமாக நம்முடைய மனங்கள்ல அந்த மாதிரியான எண்ணங்கள், தேவையற்ற சிந்தனைகள்லாம் வரத்தான் செய்யும். வந்துதான் போகும். இருந்தாலும் கூட நம்ம என்ன செஞ்சுக்கிட்டோம்னா தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தௌபா செஞ்சு, அதாவது முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு நாளைக்கு 70 முறை 100 முறை தௌபா செய்யறேன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவங்களே அல்லாஹ்வின் சத்தியமாக வல்லாஹி இன்னி நான் என்ன பண்றேன், ஒரு நாளைக்கு சபையின மர்றான்றாங்க ஒரு இடத்துல, மீயத்தை மர்றான்றாங்க ஒரு இடத்துல, 70 முறை தௌபா செய்யறேன் ஒரு இடத்துல, 100 முறை தௌபா செய்யறாங்க. அவங்க பாவம் செய்ய இல்லை, இருந்தாலும் நம்மளுடைய படிப்பினைக்காக அவங்களே சொல்லி காமிக்க 100 முறை தௌபா செய்யறேன்றாங்க. நம்ம எவ்வளவு நேரம் செய்யணும்? ஏன் மனிதன் அப்படிப்பட்டவன் தான். அவன் பலகீனமாக படைக்கப்பட்டவன். அவன் உள்ளத்துல ஷைத்தான் ஊடுருவி பல எண்ணங்களை, தவறான எண்ணங்களை, கெட்ட எண்ணங்களை, கெட்ட செய்கைகளை, கெட்ட பார்வைகளை ஏற்படுத்தத்தான் செய்வான். நம்ம எவ்வளவுதான் கண்ணை பொத்திக்கிட்டு போனாலும் சரி, என்னடா எவ்வளவு காலத்துக்கு தான் இப்படி கண்ணை பொத்திட்டே போவா, கண்ணை கொஞ்சம் திறந்து பாரு, பூமியை திறந்து பாருப்பா, பூமி எவ்வளவு விசாலமானது பாரு, எவ்வளவு அழகானது பாரு, என்ன போனோம் உள்ளத்துல, சரி என்னதான் இருக்குன்னு பார்ப்போம், அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரியான வேலையை செய்தான் செய்வான். என்ன பண்ணுங்க, நீங்க தௌபா செஞ்சுக்கிறீங்க. நீங்க ஏன் தௌபா செய்வது அல்லாஹ் தஆலா விரும்புறான். அதே போல இன்னும் ஒரு கட்டத்துல பார்த்தோம்னு சொல்லுங்க, குர்ஆன் அதையும் சொல்லி காமிக்குது, யாருமே தவறே செய்யாம யாரும் இருக்க முடியாது. தவறே செய்யாம நீங்க எல்லாருமே எந்த விதமான தவறுமே இல்லாம இருந்துட்டீங்கன்னு வைங்களேன், அல்லாஹ் அதையும் சொல்லி காமிக்கிற, உங்களெல்லாம் நான் அழிச்சு வேண்டான். உங்களெல்லாம் அழிச்சு போட்டு வேற ஒரு சமுதாயத்தை கொண்டு வருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, தவறும் செய்வார்கள், தௌபாவும் செய்வார்கள், பாவ மன்னிப்பு தேடுவாங்கன்னு அல்லாஹ் தஆலா. நம்மளை படைச்ச ரப்பே நமக்கு இப்படி ஒரு செய்தியை சொல்லும் போது நம்ம என்ன செய்யணும்? அப்போ பரவாயில்லையே பாய், அதான் அவனே சொல்றான், அப்போ நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி செஞ்சுக்கிட்டு தௌபா செஞ்சுக்கலாமே அப்படின்னு நினைக்க முடியுமா? நம்ம இல்லை. ஏன்னா அந்த எண்ணத்தை சைத்தான் ஏற்படுத்துவான். நீங்க என்ன பண்ணுங்க, ரசூலா அதையும் ரசூலா சொல்லி காமிக்கிறாங்க, ஆதமுடைய மக்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவர்கள். அதுல சிறந்தவங்க யார் தெரியுமா? தௌவாபுன், தௌபா செய்யக்கூடியவர்கள் ரசூல் சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப தௌபாவை பொறுத்த வரைக்கும் அது நம்மள்ட்ட கண்டிப்பா நம்ம கூட சேர்ந்ததாவே இருக்கணும். எப்ப பார்த்தாலும் ஒரு தௌபா. ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், டக்குன்னு பார்வை கொஞ்சம் அப்படி மாறி போகுது, பார்த்து அஸ்தக்ஃபிருல்லாஹ், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். உடனே ஒரு தௌபா செஞ்சிட வேண்டியதுதான். அப்போ ஒரு தவறு செய்தோம்னா உடனே கூடவே ஒரு நன்மையை செஞ்சுட்டீங்களே, ரசூலா சொல்றாங்க, இந்த நன்மை அந்த தவறை அழிச்சிடும், இந்த நன்மை அந்த தவறை அழித்து விடும். ஏன்? நாம் தவறு செய்யக்கூடிய மக்களாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அதன் காரணமாக உன்னிடத்துல அது ஏற்படத்தான் செய்யும். ஏற்பட்ட என்ன பண்ணி உடனே தௌபா செஞ்சு மீண்டுக்கங்கன்னு சொல்லி அல்லாஹ் தான் சொல்லி காமிக்கிறான். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒருவர் நல்லதையே பேசட்டும், இல்லைன்னா மௌனமா இருக்கட்டும். எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வையும் மறுமையும் ஈமான் கொண்ட ஒருவர், ஒரு மோமீன், பேசினா நல்ல வார்த்தையே பேசுங்க, நல்லதே பேசுங்க. அப்படி உனக்கு நல்லதை பேச தெரியலையா, உனக்கு நல்லதை பேச எதுவும் கிடைக்கலையா, அல்ஹம்துலில்லாஹ், வாயை பொத்திட்டு பேசாம இருந்தாரு, முடிஞ்சு போச்சு. இது சிறந்தது என்று ரசூலா சொல்றாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய, அதாவது பேசுவது நல்லதாக இருந்தாலே தவிர தேவையில்லாத பேசக்கூடாது. இன்னைக்கு எப்படி ஆகி போச்சுது? பேச இல்லைன்னா மண்டை வெடிச்சிரும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எப்படி 2 பேரை சேர்ந்து எதையாவது தேவையில்லாத விஷயங்கள் நம்ம பேச இல்லைன்னு வைங்களேன், அன்னைக்கு நமக்கு தூக்கமே வராது. அந்த மாதிரியான ஒரு நிலையை ஏற்படுத்துவான் அவன். நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அவனுக்கு நீங்க இடம் கொடுத்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கேக்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்லிம்கள்ல மிக சிறந்தவர் யாருன்னு சொல்லுங்கன்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் சொல்றாங்க, எவருடைய நாவினாலும் கரத்தாலும் ஒரு மூமின் பாதுகாக்கப்படுகிறானோ அவனே சிறந்தவன்றாங்க. எப்படி? மூமின்கள் சிறந்தவர் யார் என்ற கேள்விக்கு ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க, யாருடைய கையாலும் நாவாலும்
நாவாலும் கரத்தாலும் ஒருவர் பாதுகாக்கப்படுகிறாரோ அவரே சிறந்தவர் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்ன செய்தியை முஸ்லீம் புகாரி முஸ்லிம்லாம் பார்க்கிறோம். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். 50வது அத்தியாயத்தோட 17வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இது எத்தலக்கல் முனாஃபிகி இது எத்தலக்கல் முத்தலக்கியானி அனில் யமீனி வ அனில் ஷிமாலி கஈத். அல்லாஹ் சொல்றான், மனிதனுடைய வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமர்ந்து எழுதக்கூடிய இரு வானவர்கள் எடுத்து எழுதும் போது கண்காணித்து எழுதக்கூடியவர் அவரிடம் இல்லாமல் அவன் எந்த சொல்லையும் சொல்றதில்லை. அதாவது நீ என்ன சொன்னாலும் அவங்க அதை எழுதாம விடுறது இல்லை. எப்படி மாயில் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத் அல்லாஹ் சொல்லி அமைக்கிறான் 50வது அத்தியாயத்தினுடைய 17, 18 ஆகிய இரு வசனங்கள்ல. அப்ப கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நம்ம என்னத்தை தான் பேசினாலும் சரி, நம்ம பேசக்கூடிய எல்லா பேச்சுக்களும் பதிவு செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. நாளைக்கு மறுமை நாள் அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாரையும் ஒன்று கூட்டி நிற்கக்கூடிய நேரத்துல சிப்பை தட்டி விட்டோம்னா கையில ஏடு வந்துருமா. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாத்துக்கும் கையில அல்லாஹ் ஏடை கொடுத்துருவான். அதெல்லாம் எப்படி வரும்? நம்ம பிராயம் அடைந்ததுல இருந்து நமக்கு புத்தி வந்ததுல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்னென்ன செஞ்சோம், என்ன சாப்பிட்டோம், எங்க போனோம், எங்க வந்தோம், என்ன பேசணும், என்ன காரியத்தை செஞ்சோம், இந்த எல்லாமே பதிவு செய்யப்பட்டு ஏடு கையில கொடுக்கப்பட்ட இவன் பாப்பானா பார்த்து அப்படியே மொழி பிதுங்கி போய் நிற்பான். சின்ன சின்ன விஷயங்களை கூட அது வெளியிடப்பட்டிருக்காங்க அதுல. சுப்ஹானல்லாஹ். அதையும் அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிக்காம வேற வசனத்துல இந்த ஏடுக்கு என்ன நேர்ந்தது சொல்றான் மனுஷன். இந்த ஏடுக்கு என்ன நேர்ந்தது, நான் செய்த ஒரு சிறியவையோ ஒரு பெரியோ எதையுமே விட்டு வைக்கவில்லையே என்று இவன் சொல்லக்கூடிய செய்தியும் அல்லாஹ் என்ன பண்றான், குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான். அப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, அப்ப அல்லாஹ் இந்த இடம் சொல்லி காமிக்கிறான், வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் ரெண்டு பக்கம் என்ன பண்றாங்க மலக்கள் கிராமன் காத்திபீன யஅலமூன மா தஃஅலூன். அவங்க எந்த சொல்லை நீ சொல்ற சொற்கள் எந்த சொல்லையுமே அவங்க எழுதாம இல்ல, எல்லா சொற்களையும் அவங்க என்ன பண்றாங்க பதிவு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால என்ன பண்ணுங்க, நீங்க பார்த்து கண்காணித்து பேசிக்கிறீங்க. அப்ப நம்மள்கிட்ட இருந்து உள்ளத்துல நம்ம சொல்ற செய்தியை சொல்றது நம்ம என்ன சொல்லி கேட்டோம்னா, நமக்கு என்றைக்காவது உபதேசம் நம்ம செய்யும் போது நம்ம அந்த உபதேசத்துல உட்கார்ந்து கேட்கிறோம். அப்ப அந்த உபதேசத்தின் மூலமா இன்னைக்கு எனக்கு என்ன படிப்புன்னு கிடைச்சது அப்படின்னு முதல்ல நம்ம சிந்திக்கணும். அது ஏதாவது ஒரு விஷயத்த ஆள் மனதுல பதிஞ்சிட்டு நம்ம இனிமேல் அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம ஈடுபடக்கூடாது. தேவையற்ற அடுத்தவரை பத்தி நம்ம எதுவுமே என்ன பண்ண வேண்டியதில்லை, பேச தேவையில்லை. நம்ம தேவையில்லையே, நம்மள எல்லாம் நாளைக்கு கேட்பானா? கேட்க மாட்டான். நீ என்ன செஞ்சா என்று கேட்பானே தவிர அடுத்தவர் என்ன செய்யாரு நீ பாத்தியா, நீ செஞ்சியா, அதுக்கு அவருக்கு ஏதாவது அவரவர்கள் செய்தது அவரவர்களுக்கு, அவங்க செஞ்ச கூலி அவங்களுக்கு கிடைக்கும். அதுல அல்லாஹ் எந்த விதமான ஒரு கடுகளும் விட்டு வைக்க மாட்டான். முட்டை கொம்பு இல்லாத ஆடு முட்டுது, கொம்பு உள்ள ஆடு ஒண்ணு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டுது, அதையும் அல்லாஹ் பதிவு செஞ்ச நாளைக்கு மறுமையில கொண்டு நிறுத்துறான்னு சொன்னோம்னா வேற மனுஷன் செய்யறதை நீங்க நிறுத்த மாட்டான். இந்த பூமியில வாழும்போது கொம்பு இருக்கிற ஒரு ஆடு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டுது, அப்படித்தானா இல்லையா? முட்டுது, கொம்பு இல்லாத ஆடு முட்டு போட்டுக்கிறது. இது அல்லாஹ் பதிஞ்சிட்டு நாளைக்கு மறுமையில் என்ன பண்றா, கொண்டு வந்து நிறுத்தி கொம்பு இல்லாத ஆட்டுக்கு கொம்பை கொடுத்து அந்த ஆட்டை முட்டை வைக்கிறான். முட்டை வச்சு அது முட்டின பிறகு அது என்ன ஆயுது, அப்படியே மண்ணா போகுது. ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, என்றால் அப்ப நம்ம யாரு? 5 அறிவுகள் கொடுக்கப்பட்டு சிந்திக்கக்கூடிய திறன் கொடுக்கப்பட்டு நமக்கு இவ்வளவு செய்திகள் அல்லாஹ்வுடைய தூதர் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய வேதவசியம் மூலமாகவும் போதிக்கப்பட்டு இவ்வளவு நமக்கு சொன்ன பிறகும் கூட நம்ம இதுல கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமே இருக்கிறோம் சொன்னோம்னா அப்ப நமக்கு கேள்வி கணக்கு இருக்கா இல்லையா? இருக்கத்தான் செய்யுது. அப்ப என்ன செய்யணும், நம்மள்கிட்ட தவறு ஏற்படத்தான் செய்யுது, நம்ம பாவம் செய்யதான் செய்யறோம். உட்காரணும், அப்படியே உட்கார்ந்து என்ன பண்ணணும், கையை தூக்கி ரப்புல் ஆலமீன்ட்ட கையை தூக்கி, யா அல்லாஹ் நான் செய்த தவறு அனைத்தையும் மன்னித்து தெரியாதா, எனக்கு தெரியாது நான் செஞ்ச தவறா இல்ல நன்மையன்னு எனக்கு செய்யாது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னிடமிருந்து ஏற்பட்டதாக நீ அறிந்த அனைத்தையும் மன்னிச்சிரு. எப்படி கேட்கணுமோ, யா அல்லாஹ் என்னிடமிருந்து ஏற்பட்டதாக நீ அறிந்த அனைத்தையும் யா அல்லாஹ் மன்னிச்சிரு ரஹ்மான் என்று என்ன பண்ணோம், ரப்புல் ஆலமீன்ட்ட கையை தூக்கி கேட்கணுங்கிற செய்தியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, ஸஅத் இப்னு ஸஅத் ரலியல்லாஹு சொல்றாங்க, யார் தன்னுடைய 2 தாடைகளுக்குள்ள நாவையும் 2 தொடைகளுக்குள்ள மர்ம உறுப்பையும் பேணிக் கொள்வதாக எனக்கு பொறுப்பு சாட்டுகிறாரோ அவருடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்கொள்கின்ற சொல்றாங்க. எப்படி பாருங்க, இந்த 2ம் படுத்துற பாடு இருக்குது, இதுதான் மிக மோசமானது. 2 தாடைகளுக்குள்ள நாவு, இந்த நாவின் காரணமாகத்தான்
ஒரு மனிதனுடைய நிலை உயர்வதும் தாழ்வதும் இந்த நாவின் காரணமாக. நான் நல்ல விதமா பேசுனா நீங்க என்ன நம்புவீங்க, என்ன மதிப்பீங்க, நீங்க அப்படித்தானா இல்லையா? நான் தவறா பேசுறேமானா நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க மதிப்பீங்களா? நீங்க இருக்காது. அப்ப அந்த நாவு செய்யதான். அதான் ரசூலா சொல்றாங்க, இந்த நாவையும் இந்த மர்ம உறுப்பையும் யாரு பேணிக்கொள்ள எனக்கு பொறுப்பேற்கிறாரோ அவருடைய சொர்க்கத்துக்கு நான் பொறுப்பேற்கிறேன்னு சொன்னோம்னா எப்பேற்பட்ட விஷயம் பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அப்ப எந்த அளவுக்கு நம்ம நாவை பாதுகாக்கணும், அதே போன்று மர்ம உறுப்பையும் பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொரு மீதும் கட்டாய கடமை என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்லி காட்டுகின்றார்கள், ஒரு அடியான் ஒரு பேச்சை பேசுகிறான், அது நல்லதா கெட்டதா என்ன பண்றது இல்ல, அப்படி முக்கியத்துவத்தை பத்தி அவன் யோசிக்கிறதே இல்லை. அதன் காரணமாக அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் என்ன பண்றான், கிழக்கிற்கும் மேற்கும் இடையே தூரத்து அளவுக்கு நரகத்தை தூக்கி வீசுறான் ரசூலா சொல்லி காமிக்கிறான். கண்ட எது வேணாலும் நம்ம பேசிட்டு போயிடும். இன்னைக்கு பாக்குறோமா இல்ல, பூமியில உலகத்துல வாழக்கூடிய மக்களுடைய பேச்சுக்களும் செயல்பாடுகளும் மிக மோசமானதாக இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவான், நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவான், நாளை நாள் வேற விதமா பேசுவான். பேசிக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமே இல்லாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அல்லாஹ்வை குறித்து பேசக்கூடியது அதோட மேல இருந்துகிட்டு இருக்குது. கடவுளை குறித்து பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியா ஒரு பேச்சை பேசுறான், அந்த பேச்சினுடைய தன்மையை அவன் உணர்வதில்லை. இதன் காரணமா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபப்பட்டு அவனை கிழக்கிற்கும் மேற்கில் இடையுள்ள தூரத்து அளவுக்கு என்ன பண்றான், நரகத்தில் தூக்கி வீசுறாங்கிற செய்தியை புகாரியில 6477 அதிசயம் நம்ம பாக்குறோம். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நம்முடைய பேச்சு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா நல்ல விதமாக பேசணும். குழந்தைகள்கிட்டயா நல்ல முறையில் பேசணும், தாய் தந்தையிட்டயா அன்பா பேசணும், சகோதரர்களுக்கு மத்தியிலேயா நல்ல முறையில் பேசணும், சமுதாய மக்களுக்கு மத்தியிலேயா நல்ல விதமான பேச்சுக்களை பேசணும். அப்ப இந்த மாதிரியான பேச்சுக்களை பேச முடிந்தால் நம்ம பேசணும். எனக்கு பேச தெரியல, நான் வாயை திறந்தாலே ஏதோ கோபமா பேசிடுறேன், அப்படி பேசிடுறேன், இப்படி பேசி வஞ்சோம்னா என்ன பண்ண, நீங்க வாயை பொத்திக்கிட்டு பேசாம இருங்க. யார் சொல்றாத? ரசூலா சொல்றாங்க, நீங்கள் பேசினால் நல்லதே பேசுங்கள், இல்லை என்றால் என்ன பண்ண, நீங்க வாயை பொத்தி அமைதியா இருங்க, நீங்கள் மௌனியாகி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றுத்தரும் ஒரு வார்த்தையை அதனுடைய முக்கியத்துவத்தை தெரியாமல் பேசுகிறார், அதற்காக அவர் தகுதியை இறைவன் என்ன பண்றான், ஒரு வார்த்தையை பேசுறாரு, அது அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று தரக்கூடிய வார்த்தை என்னன்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் என்ன பண்ண உயர்த்துகின்றான். ஆனால் இன்னொரு அடியான் இருக்கிறான், அவன் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரும் வார்த்தையை அவருடைய முக்கியத்துவம் தெரியாமல் பேசுகிறார், அதனால அவன் நரகில் வீழ்கிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை புகாரியில 6478 செய்தியா நம்ம பார்க்கிறோம். இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, அப்ப நம்ம பேசக்கூடிய பேச்சு அது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பேச்சு தானே? அது அல்லாஹ் சொல்லி தந்த பிரகாரம் தான் இருக்குது, அந்த பேச்சு இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு ஏதாவது முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்களா, இல்ல அதை கண்டிச்சிருக்கிறாங்களா என்று நாம் புரிந்து அறிந்து பேச வேண்டுமே தவிர வாயில் வந்ததையெல்லாம் நாம் பேசினோம் என்று சொன்னோம்னா அது எல்லாமே பதிவு செய்யப்பட்டு நாளை மறுமை நாள் அது நமக்கு தவறான ஒரு நிலையாக நிற்குமை உணர்ந்து நாம் என்ன பேசினாலும் அது அல்லாஹ்வுக்கு பொருத்தமான பேச்சாக பேச வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆதமின் மகன் காலையில் எழுந்ததும் மற்ற உறுப்புகள் எல்லாம் என்ன பண்ணா, மற்ற உறுப்புகள் அனைத்தும் நாவை கண்டு பயப்படுகிற சொல்ற, நாவை கண்டு பயப்படுகின்றன. ஆதமுடைய மகன் காலையில எழுந்ததுல உடனே என்ன பண்ணுதான், எல்லா உறுப்புகள் உடல் உறுப்பு கை காலு மூஞ்சி முகம் கால் என்னது நாவை பார்த்து பயப்படுதான். பயப்பட்டு சொல்றான், அவை நாவிடம் கூறுகின்றன, நாவே எங்கள் விஷயத்தில் என்ன பண்ணு, அல்லாஹ்வே நீ பயந்து கொள், நாங்கள் உன்னை கொண்டு உள்ளோம், நீ நேராக இருந்தால் நாங்களும் நேராக இருப்போம், நீ கோணலாகி விட்டால் நாங்களும் கோணலாகிடுவோம் என்று நாவை பார்த்து மற்ற உறுப்புகள் எல்லாம் கூறுவதாக சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களை, உள்ள இருக்கிற நாக்கு எடை போட்டு பார்த்தா ஒரு 200 கிராம் இருக்கும், இல்ல கொஞ்சம் கூடுதல் குறையா இருக்குன்னு வைங்களேன், அது 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 என்ன பண்ணுவோம், பேசாம பேசிட்டு உள்ள முளைஞ்சுக்கிறோம், சூட்ல விடுவோம் பலாரும் ஒரு அடி. தேவையில்லாத வார்த்தையை பேசுறான்னு வைங்களேன், முதல்ல அடி உள்ளது எங்க, முகத்துல மூஞ்சிதான் அடிப்பான், அப்படித்தானா இல்லையா? ஒரு பேச்சை பேசுறான், அந்த பேச்சை எடுத்து எதிராளிக்கு பிடிக்க இல்லை, அவனை பத்தி தவறான வார்த்தையை பேசுறான், முதல்ல உள்ள அடி முகத்துக்கு தான் விழும். அதனாலதான் உறுப்புகள் என்ன சொல்லுது, நாவே நீ என்ன பண்ணு, அமைதியா இருந்துரு, உன்னை கொண்டுதான் நாங்கெல்லாம் இருக்கிறோம், நீ பேசிட்டு உள்ள போயிருவ, அப்படித்தானா இல்லையா? நாக்க வெளியே நிக்குது இல்லையே, பேசிட்டு உள்ள போய் உட்கார்ந்துக்கிறது, அடி எங்க விழுது, முகத்துக்கு விழுது.
அடி முகத்துக்கு உழுது, கைகால முறிக்கிறான். என்ன காரணம்? நாவினால் வந்த விபரீதம், நாவினால் வந்த விபரீதம். அதனால எல்லா உறுப்புகளும் சொல்லுதான் நாவுட்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, காலில் எந்த உடனே நாவே என்ன பண்ணு, அல்லாஹ் பயந்துக்கோ, எங்க விஷயத்துல நாங்க எல்லாம் ஒன்ன வச்சுதான் இருக்கிறோம், நீ நல்ல விதமா பேசுற நாங்க நல்லா இருப்போம். இல்ல நீ தேவையில்லாத வார்த்தைகளை பேசிட்டோம்னா அதனால் பாதிக்கப்படுவது நீ நல்ல, நாங்கள் தான் என்று மற்ற உறுப்புக்களை தான் நாவிடத்திலே முறையிடக்கூடிய செய்தியே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிச்சு இந்த செய்தி திருமிதியில 2407 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, கணவன்கிட்ட ஒரு விதமா பேசுறோம், கணவன் மனைவிட்ட ஒரு விதமா பேசுறோம், பிள்ளைங்கிட்ட ஒரு விதமா பேசுறோம், அடுத்தவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசுறோம். நம்முடைய பேச்சுக்கள் பலவாறாக இருக்கிறது, அப்படித்தானே இல்லையா? இப்போ பேசாம இருந்துட முடியுமா பாய் அப்படின்னு கேக்குறீங்களா? இருக்கத்தான் செய்யணும். நல்லதை பேசுங்க, நீங்க நல்ல விதமாக நல்லதை பேசுங்க. என்னுடைய பேச்சு பிறருடைய மனதை புண்படுத்தவில்லை என்றால் நீங்க பேசுங்க, அல்ஹம்துலில்லாஹ், பிரச்சனை கிடையாது. இல்ல நான் பேசுற ஒரு வார்த்தை கூட அவருடைய உள்ளத்தை பாதிக்கிறது என்றால் பேசக்கூடாது. முதல்ல சொன்ன செய்தி எப்படி? நீங்கள் பேசினால் நல்லதை பேசுங்கள், இல்லைன்னா என்ன பண்ணுங்க, நீங்க மௌனமாக இருந்து விடுங்கள். என்னுடைய பேச்சினால் அவருக்கு எந்த ஏதாவது பிரயோஜனம் இருக்குதுன்னா பேசுங்க, அல்ஹம்துலில்லாஹ். நான் பேசுற பேச்சினால அடுத்தவருக்கு பிரயோஜனம் இருக்குது என்றால் நீங்கள் பேசுங்கள். நான் பேசக்கூடிய பேச்சு அவருடைய உள்ளத்தை பாதிக்கிறது, அதனால் அவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்றால் என்ன பண்ணாதீங்க, நீங்க பேசாதீங்க, நீங்க மௌனமாகி விடுங்கள். அதுவே சாலச் சிறந்தது என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அபூ தர்தா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, தன் சகோதரின் கண்ணியம் குலைக்கப்படுவதை கண்டு யார் தடுக்கிறாரோ அவரின் முகத்தை நரகை விட்டும் அல்லாஹ் என்ன பண்ணுவான், திருப்பி விடுவார். அதாவது ஒருத்தர் 2 பேர் பேசி இருக்கிறாங்க, இன்னும் ஒருத்தரை பத்தி பேசுறாங்க, தவறா பேசுறாங்க, அவருடைய நடவடிக்கைகளை குறிச்சு சொல்றாங்க, இல்ல ஏதோ கைகலப்பு வருது அப்படின்னம்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், போய் நல்ல விதமாக பேசி 2 பேரையும் சமாதானம் செஞ்சு வைக்கணும். அல்லாஹ்வே சொல்றான், ஒரு முஸ்லீம் உங்களுக்கு சகோதரன்றான். அப்ப 2 சகோதரர்களுக்கு மத்தியில ஏதாவது பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்பட்டோம்னா அங்க போய் என்ன பண்ணுங்க, நல்ல விதமா பேசுங்க. தேவையில்லாத வார்த்தையை பேசி இன்னும் கொஞ்சம் தண்ணி அள்ளி, அதாவது எரியிற தீல இன்னும் ஒரு கட்டையை தூக்கி போட்டு அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்காம அந்த மாதிரியான நிலைமை இல்லாம நல்ல விதமா பேசி சபூர் பண்ணுங்க. அங்க சமாதானத்தை ஏற்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முயற்சி செய்யணும். சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி நம்ம செஞ்சோம்னா அல்ஹம்துலில்லாஹ். அதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க, உன் சகோதரனுடைய கண்ணியம் குலைக்கப்படுவதை கண்டு அங்க போய் என்ன பண்ணி நல்ல விதமாக நடந்து கொள். அவன் இருவருக்கு மத்திய என்ன பண்ணுங்க, பாய் கொஞ்சம் பொறுமைக்காருங்க, பாய் கொஞ்சம் அமைதியா இருங்க, சகோதரர்கள் தான், விட்டு கொடுங்க. சவுதியில பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண கேட்டா, வாகனங்கள் தானே அதிகமான வாகனங்கள் இடிச்சிடும். ஒருத்தன் இடிச்சிருவான்னு வைங்களேன், கோவம் வரத்தான் செய்யும். வாகனங்கள்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி வாகனங்கள், கார் எல்லாமே இடிச்சிட்டோம்னா யாருக்கு பாதிப்பு அதிகமோ அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் கோவப்படுவான். உடனே என்ன பண்ணுவாங்க கேட்டோம்னா கை கால தூக்குவான், அப்படி இப்படி செய்வான். டக்கு என்ன பண்ணுவான், போலீஸுக்கு போன் பண்ணுவாங்க, போலீஸ் வந்துடுவான். இப்போ அவன் வந்து சொல்லுவான், வாகனம் தானப்பா, அப்படித்தான் ஏற்படுறதுதான் அது. எப்படி வாகனங்கள்ல அதெல்லாம் ஏற்படுறதானே, கொஞ்சம் சபூர் பண்ணிக்கப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ. ஏன் நீ காலை கை தூக்கி அடிக்கிற, வட்டை கழட்டி அடிப்பான், காலால் எச்சுப்பான், எச்சு துப்புவான் மூஞ்சில, அது அவனுடைய பழக்கம் அது, சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஏன் அதெல்லாம் செய்யற, சமாதானப்படுத்துவான் போலீஸ்காரன் வந்து. நீ என்ன பண்ண, உனக்கு பாதிப்பு எவ்வளவு ஏற்பட்டிருக்கோ அதை பாதிப்பை சரி பண்ணி கொடுத்துருவான். அவன் பேப்பர் கொடுக்கணும், சுருத்தா போலீஸ்காரன் பேப்பர் கொடுத்தாதான் அவன் வந்து ஒர்க் ஷாப்ல வந்து சரிப்படுத்தி கொடுப்பான். இல்லாம போனோம்னா செய்ய மாட்டாங்க, அது அவங்களோட ரூல்ஸ் அது. அப்ப அவன் வந்து சொல்லுவான், 2 பேரும் சமாதானப்படுத்துவான், கொஞ்சம் சமாதானம் போப்பா, கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் அமைதிக்காரு, அல்லாவுக்காக கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவன் என்ன செய்யணுமோ அவன் பாதிப்பா அவன் என்ன சரி பண்ணி கொடுத்தான். வண்டியில ஏதாவது இடிச்சிச்சா, ஏதாவது உடஞ்சிருச்சா, அதை சரி பண்ணி கொடுத்துருவான். சரி அப்படிங்கிற அவன் சொல்லுவான். அவன் 2 பேரு மத்தியில ஏதாவது ஏண்டா நீ சரியா வந்திருக்க, அந்த மாதிரி பேச்சு அங்க வரவே செய்யாது. வாகனத்துல அப்படித்தான் ஏற்படுறதுதான், அதெல்லாம் சகஜம். அதெல்லாம் வாகனங்கள்ல இது மாதிரியான ஏற்படுவதெல்லாம் சகஜங்கள். அதெல்லாம் என்ன பண்ணு, பொறுத்து போங்குவான். அதே மாதிரி ஒரு சகோதரனுடைய கண்ணியம் எங்கேயாவது குலைக்கப்படும் சொன்னோம்னா அந்த இடத்துல நம்ம நின்று சொன்னோம்னா அங்க போய் 2 பேரும் என்ன பண்ணணும், சமாதானப்படுத்தணும். சமாதானப்படுத்தி அவங்களுக்கு அறிவுரை வழங்கி, நம்மளால அறிவுரை வழங்க தெரியணுமானா கொஞ்சம் பொறுத்து போங்க பாய், கொஞ்சம் அமைதிக்காருங்க பாய், அல்லாஹ் அவங்க நற்கூலி வழங்குவான் என்ற வார்த்தையில் கண்ணியமான வார்த்தைகளை சொல்லி அந்த 2 பேரும் நம்ம சமாதானப்படுத்தணும்னா அல்ஹம்துலில்லாஹ் அந்த சமாதானத்துல அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்க சொல்லி காமிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த சமாதானத்துல அல்லாஹ் திருப்திப்படுவான் என்ற செய்தியே சொல்லி காமிக்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமீதியில் 1936 செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்குது. கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, வாலிபர்களே,
நாம் பேசினால் நல்ல விதமாக பேச வேண்டும். இல்லை என்று சொன்னோம்னா அமைதி காத்து போனோம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை குர்ஆன் வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். 28வது அத்தியாயத்தினுடைய 55வது வசனம் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், அன்றியும் இவர்கள் வீணானதை செவியுற்றால் அதை புறக்கணித்து எங்கள் அமல்கள் எங்களுக்கு, உங்களுடைய அமல்கள் உங்களுக்கு, சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சாந்தி உண்டாக, அறியாமைக்காரர்களை நாங்கள் விரும்புவதில்லை என்று சொல்லி உண்மையான மூமின்களை பிரிந்து விடுவார்கள் அல்லாஹ் சொல்லி காமிக்கும் செய்தி நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களை, சகோதரர்களை, நாம் எல்லாம் மனிதர்கள். நம்மிடத்தில் தவறுகள் ஏற்படத்தான் செய்யும். தவறு ஏற்படக்கூடிய விதத்தில் அதை நாம் படைத்திருக்கிறான். இருந்தாலும் கூட அந்த தவறிலிருந்து நாம் என்ன பண்ண விடுபட்டு கொள்ள வேண்டும். பேசினால் நல்ல வார்த்தை நல்ல விதமாக பேச வேண்டும். நமக்கு நல்ல விதமாக பேச தெரியவில்லை என்றால் அது அல்ஹம்துலில்லாஹ் என்று வாயை மௌனமாக வைத்து அமைதி காக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய பேச்சுக்களை நல்ல விதமான பேசக்கூடிய பேச்சுக்களாக ஆக்கட்டும். தேவையற்ற பேச்சுகள் பேசுவதில் நம்மை பாதுகாப்பானாக. ஈருலகிலும் வெற்றி பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் ஆக்கிடுவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.